எனக்கு தெரிஞ்சு உதயநிதி கல்வி விட்டுருவாங்க. செந்தில் பாலாஜி தலைவரை கொண்டு வந்துருவாங்க. அதுதான் நடக்க போகுது பாருங்க. இப்படியே உளறிட்டு இருந்தா யார்தான் பிடிக்கும்? அம்மா வாயில வந்ததெல்லாம் அப்படியே பிரிச்சு பேசி 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 பைத்து முடிச்சு அலையிறானுங்க. தோத்துட்டானுங்கல்ல. அந்த தோத்துல இவனுங்க அதிமுக தோத்துனா கூட இவனுக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு மாட்டாங்க. விஜய்கிட்ட தோத்துட்டாங்களாம். குடும்பமே வைத்தறிச்சல். அதே எங்க கோயிலுக்கு போகணுமே, போலையா அந்நியாரு கோயில் ஏதாவது கோயிலுக்கு ஏதாவது உண்டை சோறு சாக்கி சாப்பிட்டாதான் தெரியும் இந்த நிலைமைன்ட்டு. தெரியாது பாவம். கேபினெட்ல இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்ஸும் ஜோக்கர்ஸ் அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. மு.க. ஸ்டாலின் ஒருத்தர் இருந்தார்லாமா, முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் எம்எல்ஏ. அவரு காலையில எழுந்தாருன்னா முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் அவர் வீட்டுல இருந்து கிளம்புற ரீல்ஸா தான் இருந்துச்சு. வேற எங்கேயா ஒரு இடத்துல சொல்ல கால நேரங்கள் இருக்கு, சூழ்நிலை இருக்கு. 3 மாசத்துல ரீல்ஸ்னா ஜோக்கர்னா நீ என்னது? உண்மையாவே பெருஞ்சோக்கர், சரியான ஜோக்கரே உதயநிதி. அது ஒன்றும் மாற்றமே கிடையாது. நீங்க நினைக்கிறீங்களா வீட்லயே யாரும் காரி துப்புறாங்க? உண்மையா தான். பிள்ளைங்க மதிக்க மாட்டாங்க, தெரியுமா தெரியாதா? பிள்ளைங்க சுத்தமா மதிக்கிறது இல்லை. அதனால இதெல்லாம் ரொம்ப அவங்க ஃபேமிலிலேயே டோட்டலா அவங்க டேமேஜ் ஆயிட்டாங்க. அப்படியே முடியல அவங்களால. பதவி சுகத்தை அனுபவிச்சிட்டாங்களா, அது வெளியில மீளவே முடியல அவங்களால. அவங்க எப்படி சொல்லியதும் புரியல. நான் கொஞ்சம் கோவப்பட்டு ஏதாவது வார்த்தையை விட்டு நல்லா இருக்காதுன்னு பாக்குறேன். கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. உதயநிதி இப்போ ஏன்னா ஏற்கனவே விஜய் சார் கர்நாடகா போறாரா இல்லையானா அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடியே திமுக அனௌன்ஸ் பண்ணிடுச்சு. விஜய் சார் இன்கேஸ் கர்நாடகா போனார் அப்படின்னா இங்க மிகப்பெரிய போராட்டத்தை நாங்க ஆகஸ்ட் 3 அதே தேதியில எடுப்போம்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு அதே போராட்டத்தை உதயநிதி அவர்கள் எடுத்திருக்காங்க தஞ்சாவூர் மாவட்டத்துல. பாத்தீங்கன்னா அதுல நிறைய விஷயத்த சொல்லியிருக்காரு. முதல்ல பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்குமே விஜய் என்ன பண்ணியிருக்காரு, முதியோர்களுக்கு வழங்கக்கூடிய திட்டத்தை பத்தி எதுவுமே பேசல. அதே போல மகளிருக்கு 2500 சொன்னாரு, அதை இன்னும் போடவே இல்லை. அதே போல இளைஞர்களுக்கு 4000 போடுறேனாரு, அதை இன்னும் போடவே இல்லை. முதியோர்களுக்கு 3000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாரு, இன்னும் அதை கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் தேர்தல் வாக்குறுதியா என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருந்தாரோ அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா சொல்லிட்டு இவர் டம்மி முதலமைச்சர் தான், எதுவுமே பண்ணல அப்படின்னு ஒரு விமர்சனத்தை போய் அங்க வைக்கிறாரு. யாரு? செங்கல் திருடனா? எதிர்கட்சி தலைவர் உதயநிதி. செங்கல் திருடன் தானே சொல்றீங்க? செங்கல் திருடனுக்குங்க கடந்த 5 வருஷத்துல கொடுத்த வாக்குறுதி என்னன்னு தெரியுமா? முதல்ல திமுக வாக்குறுதி கொடுத்து தெரியுமா? 2021 525 வாக்குறுதிகள். ஒரு நாதாடி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஏதாவது சொல்லுங்க. ஒன்னு வேணா ஒரு 10 பண்ணிருப்பாங்க வச்சுக்கோங்க. ஒரு 10க்கு அப்புறம் என்னன்னு 11 சொல்லுங்க. செங்கல் திருடன் அங்க போய் செங்கல் இடத்துக்கு திருட்டு போனதோட சரி. அந்த எய்ம்ஸை பத்தி அதுக்கப்புறம் பேசினார். 5 வருஷத்துல பேசினாரா? இவங்க கொடுத்த வாக்குறுதி நடந்துச்சா? ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க வச்சிருக்க கடன் எவ்வளவு? தமிழ்நாட்டுடைய கடன் தொகை எவ்வளவு? 13 லட்சம் கோடி. 13 லட்சம் கோடினா 1-2 அம்மா. இவனுக்கு சம்பாதிச்சதுல 80% அவனே வீட்டுக்கு எடுத்து போயிட்டாங்க 5 வருஷத்துல. புரியுதுங்களா? அது அதிமுக வந்தாலும் சரி, திமுக வந்தாலும் சரி. வரும்போது நீட்டா கிளீனா வந்திருக்காரு. வந்தவர் கடன் இருக்குதுன்னா ஒரு வீட்டில் ஒரு பட்ஜெட் போட்டு தான் நம்ம வாழ்க்கையை நடத்துவோம். நமக்கு 1 லட்ச ரூபாக்குள்ள ஒரு பட்ஜெட் இருக்கு அப்படின்னா 1 லட்ச ரூபாக்குள்ள என்னென்னலாம் சம்பளம் வருதோ அதுக்குள்ளதான் நம்ம ஈடுகட்டுவோம். அதுலதான் மிச்சப்படுத்த. இங்க வருமானமே இல்லையே. சம்பாதிக்கிற காசை கொண்டு போய் நீங்க அந்த நாட்டுடைய வரக்கூடிய வருமானத்தை கொண்டு போய் வட்டி கட்டுறதுக்கே காசு இருக்குதுமா. அப்படியாப்பட்ட சூழ்நிலையிலுமே இந்த 3 மாசத்துல என்னமா இவர் கேட்கிறாரு? 5 வருஷம் நாதாரிங்களா இவங்க இருந்தாங்களே, ஒரு விஷயம் ஏதாவது பண்ணி கொடுத்தாங்களா உருப்படியா? நீங்க யோசிச்சு பாருங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு பெண் தானே நீங்க, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்துச்சா? போய் நிம்மதியா வரணும்னு தெரிஞ்சுச்சா? இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, இல்லை தோணுது இல்லை? ஏதோ ஒரு விஷயம் எங்கேயோ ஒன்று சம்பவம் நடக்குதுமா, இல்லைன்னா சொல்ல முடியாது, நடக்குது. இப்போ நிம்மதியாக ஏறி போறோம்ல, ஒரு பயம் இருக்குல்ல, ஏதோ ஒரு பயம் இருக்கு மக்கள்கிட்ட. ஐயோ தப்பு பண்ணா இந்த ஆட்சியில் கடுமையான தண்டனை கிடைக்கும். நான் லஞ்சத்தையே சொல்றேன், லஞ்சமே ஒழிஞ்சிச்சுன்னா மொத்தமாலாம் ஒழியில. எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேர்கிட்ட பழகிறோம், பேசுகிறோம், அதிகாரிகிட்ட கேட்குறோம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த ஒரு 100% ஊழலாக இருந்த லஞ்சமாக கேட்டிருந்தவனுங்க எனக்கு தெரிஞ்சு 60% லஞ்சம் வாங்குறத மறுத்துட்டாங்கம்மா. பயம் வந்துடுச்சு அதிகாரிகளுக்கு. இந்த 40% சந்தில கந்தில் எங்கேயாவது திருடம் இருக்கதான் செய்வோம், அதெல்லாம் ஒன்றும் மாற்ற முடியாது. இதை விட சக்ஸஸ் என்னவா பண்ணி தர முடியும் உங்களுக்கு? இன்னைக்கு நீங்கள் மரியாதையாக பேசுகிறான் இல்லையா பஸ் டிரைவர், கண்டக்டர்லாம் ரொம்ப மரியாதை பேசுகிறான். 5 நீங்கள் கொடுத்துட்டு சில்லறை கேட்டீங்கன்னா காரி துப்புற மாதிரி பார்ப்பான். நம்ம காசை வாங்கிட்டு அவன் இன்னமும் முறைச்சி பார்க்கறதெல்லாம் பார்த்துருக்கேன்.
இன்னைக்கு நிம்மதியாக காசு கொடுக்குறான், மரியாதை பேசுகிறான். நிறைய இடங்கள் நடக்குது. இன்னும் ஆய்வு பண்ண வேண்டிய இடங்கள்லாம் நிறைய இருக்குங்க. நம்ம முதலமைச்சர் அவரு உதயநிதி பேசுறதுலாம் ஒரு பொருட்டா எடுத்துட்டு 3 மாசத்துல நீங்களே சொல்லுங்க. ஒரு சமையல் செய்யணும்னா கூட நீங்க 1 மணி நேரம் எடுத்துக்க முடியும். அரிசி வாங்கி ஊற்றிட்டு அடுத்த நிமிஷமே செய்ய முடியாது, தெரியாது, பொம்பளைக்கு சமைக்க தெரியாது, சி இதெல்லாம் ஒரு வீட்டில் போய் கெட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? முதல்ல வந்து சொல்றவங்க கரெக்டா இருக்கணும், அது சரியா செஞ்சிருக்கணும். ஏற்கனவே ஒண்ணுமே புடுங்கல இவங்க, இப்போ உட்காந்து என்ன பண்ண போறாங்க? அவங்களுக்கு ஏதோ பேசணும், பித்தலாட்டம், பித்து பிடிச்சி போச்சு அவங்களுக்கு, குடும்பத்துக்கே பித்து பிடிச்சி போச்சு. மந்திரிகள் ரொம்ப தெளிவா இருக்கேன், அங்கே முன்னாள் மந்திரி எல்லாம் இருந்தாலும் எப்போ வேணா கழட்டி விட்டு நம்ம செந்தில் பாலாஜி பண்ணி போயிடலாம் அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு வந்து உதயநிதி கழட்டி விட்டுருவானுங்க, செந்தில் பாலாஜி வேணா தலைவராக கொண்டு வந்துருவாங்க. நீங்க அதுதான் நடக்க போகுது பாருங்க. இப்படியே உளறிட்டு இருந்தா யார் தான் பிடிக்கும் உங்களுக்கு? உங்க கட்சிக்காரனே உனக்கு எதுவும் சப்போர்ட் பண்ற மாதிரி இல்லை. சும்மா வாயில வந்ததெல்லாம் அப்படியே பிரிச்சு பேசி 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 பைத்து முடிச்சு அலையிறானுங்க. திமுக தோத்துட்டானுங்கல்ல, அந்த தோத்துல இவனுங்க அதிமுக தோத்துனா கூட இவனுக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்க மாட்டாங்க. விஜய் கிட்ட தோத்துட்டாடலாம். அதனால இந்த குடும்பமே வந்து வைத்தறிச்சல் அழையுது. எங்க கோயிலுக்கு போகணுமே, போலையா அந்நியாரு? போய் ஏதாவது கோயிலுக்கு ஏதாவது உண்டை சோறு சாக்கி சாப்பிட்டாதானே தெரியும் இந்த நிலைமைன்ட்டு. தெரியாது, பாவம் அப்படிதான் இருப்பாங்க. சரி, இப்போ தாவேக்கல் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நம்ம நிறைய பார்க்குறோம். ஏன்னா வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் பார்க்குறோம். நிறைய பேர் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க. நிறைய விஷயத்த நம்மளால தொடர்ந்து பார்க்க முடியுது. பட் அவங்க ரீல்ஸ் போடுறாங்கன்னு ஒரு பக்கம் அந்த விமர்சனத்தையும் உதயநிதி அவர்கள் வச்சிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த கேபினெட்ல இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்ஸும் வந்து ஜோக்கர்ஸ் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. அவருடைய அப்பா காலையில் எழுந்த உடனே வாஷ்ரூமை தவிர மீது எல்லாமே ஒரு ரீல்ஸ் தான். தெரியுமா தெரியாதா? சும்மா யூடியூப்ல போட்டு பாருங்க. மு.க. ஸ்டாலின் ஒருத்தர் இருந்தார்லாமா, முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் எம்எல்ஏ. அவர் காலையில் எழுந்தார்னா முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் அவர் வீட்டிலேருந்து கிளம்புற ஒரு ரீல்ஸாக தான் இருந்துச்சு. வேறு எங்கேயா ஒரு இடத்துல சொல்லுங்க பாருங்க. எனக்கு வந்து நான் அவரை கொச்சைப்படுத்தணும் என்ற எண்ணம்லாம் கிடையாது. சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கணும். கால நேரங்கள் இருக்குது, சூழ்நிலைகள் இருக்குது. 3 மாதத்தில் வந்து ரீல்ஸ்னா ஜோக்கர்னா நீ என்னது? உண்மையாகவே நீங்கள் திரும்ப பெரிய ஜோக்கரே வந்து உதயநிதி தான். நீங்கள் அவர் படத்திலேயே பாருங்களேன், அவர் எவ்வளோ வக்கரம் பிடிச்சிருப்பான்ட்டு. அவர் நடித்த படங்களில் சந்தானத்துக்கு வந்து ஒரு கேவலமான ஒரு ட்ரெஸ்ஸை கொடுப்பானுங்க, பார்த்துருக்கீங்களா? சந்தானம் இவரோட அழகாக இருப்பார், உதயநிதியை விட ரொம்ப அழகாக இருப்பார், நல்லா நடிப்பார், நல்லா காமெடி பண்ணுவார், எல்லா விஷயமும் சந்தானத்துக்கு தெரியும். ஆனால் அந்த ஜோக்கருக்கு வந்து என்ன ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், நீட்டாக பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு அப்படியே கொடுத்துருப்பாங்க. உண்மையாகவே பெரும் ஜோக்கர், சரியான ஜோக்கரே வந்து உதயநிதி தான். அது ஒன்றும் மாற்றமே கிடையாது. நீங்கள் நினைக்கிறீங்களா வீட்லேயே யாரும் காரி துப்புறாங்க? உண்மையாக தான். பிள்ளைங்க மதிக்க மாட்டாங்க, தெரியுமா தெரியாதா? பிள்ளைங்க சுத்தமாக மதிக்கிறதில்லை. அதனால் இதெல்லாம் ரொம்ப அவங்க ஃபேமிலியிலே டோட்டலாக அவங்க வந்து டேமேஜ் ஆகிட்டாங்க. அப்பாவை அந்த அம்மா மதிக்கிறதில்லை, இவரே அவங்க மனைவி மதிக்கிறதில்லை, பிள்ளைங்க மதிக்கிறதில்லை. அதனால் என்ன பண்ணுறது, பார்க்குறவங்களாம் ஜோக்கராக தான் தெரியும். அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய்ன்ற மாதிரி இப்படி தான் இருக்கும். ஒரு பக்கம் உதயநிதி அவர்கள் பேசுறாரு அப்படின்னா, இன்னொரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு சார். ஏன்னா வந்து காவிரி விவகாரத்துல வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேக அரசு எதையுமே கண்டுக்கல, உழவர் பெருமக்களை வந்து இவங்க கண்டுக்கல, அவங்களுக்கு உரிய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கல அப்படின்னா இதை விட மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. நான் 2-3 நாட்கள் முன்னாடி டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று கூட்டினார், பார்த்தீங்களா? இந்த கூட்டத்தில் அண்ணன் சீமானும் கலந்து கொண்டார். அவருடைய கருத்துக்களை அவங்களுடைய பகிர்ந்துக்கிட்டாங்க. எனக்கு அங்கே ஒரு ஜோக்கர் மாதிரியே இருந்துச்சு ஒருத்தரை பார்த்தோன்னே. அங்கே என்னென்னா எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, போய் இப்போ நீதிமன்றத்தில் நாடி தான் எதுவுமே பெற முடியும். உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு, நீண்ட நெறியத்தில் கொடுத்துருக்குது. அதுக்கான கமிஷன் இருக்குது. இவ்வளோ விஷயம் மீறி நீங்கள் போய் போராடி என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் ஒன்றும் செய்யுங்க, கர்நாடகா பார்டர், கோசூர் பார்டர் தாண்டுங்க, எல்லாம் கத்தி கடன் பார்த்துட்டு போகிறீங்களா முதலமைச்சர் வீட்டுக்கு? போராட்டமே வந்து இப்படி போராட்டம் பண்ணுறதுனால என்ன, யாருக்கு பிரயோஜனம்? மக்களுக்கு தான் இடைஞ்சல். நீங்கள் இப்போது இங்கேயும் கன்னடர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டிலையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க, நம்ம தமிழர்கள் அங்கேயும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவனுக்கு இனவெறிக்காக இந்த வேலையை பார்க்கறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் அந்த கூட்டத்தில் கூட நான் வந்து அந்த ரவி பச்சைமுத்து அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார்.
சட்ட போராட்டத்துக்கு பண்ணி தான் செய்யணும்னு கேட்குறாங்க சில பேர். சட்ட போராட்டம்லாம் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை சார். அவர் காலேஜ்லேயே ஏதாவது பிரச்சனைனா பர்மிஷன் கொடுக்கலான்னா எங்கே போவார்? கோர்ட்டுக்கு தானே போவார். அங்கேயே பேசி முடிச்சுப்பாரு சீமானை கூப்பிடுச்சு பஞ்சாயத்தை. சும்மா வாய்க்கு வந்தது அரசியல் பண்ணணும். நான் நினைக்கிறேன் ஒரு முடிவு எடுக்கிறோங்க. நம்ம வந்து எம்ஜிஆர் அவர்களே பேச்சுவார்த்தை மூலியமாக தான் தண்ணீரை பெற்றார். தெரியுமா தெரியாது அவங்களுக்கு? இது என்னங்க பேசுறதுல என்னங்க தப்பு இருக்குது? நீங்கள் பேச்சுவார்த்தையை சாம வேத தண்டம்னு சொல்லுவோம். நம்மள முதல்ல பேசுவோம், கிடைக்கலன்னா சட்ட போராட்டம் பண்ணுவோம், சைமல்டேனியஸ் பண்ணுவோம். என்ன பிரச்சனை வந்துட போகுது? இப்போ அவனே திறந்து விட்டான்ல தண்ணினா, அவனுக்கு தண்ணி வந்துருச்சு திறந்து விட்டான். ஸோ ஏன்னா அவன் செத்து போகக்கூடாதுன்னு அவன் தெளிவாக இருக்கான். எந்த காலத்துலேயும் அவன் வந்து நான் சத்துடக்கூடாது. இது ஒவ்வொரு ஆண்டுமே நடக்கிற பிரச்சனை, ஒவ்வொரு ஆண்டுமே நடக்கும். இதை நான் பலமுறை அங்கே பார்த்துருக்கேன். அதனால் வந்து இது அரசியல், இது முழுக்க முழுக்க அரசியல். இந்த அரசியலில் பொதுமக்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பாங்க. இதில் யாரும் போய் அங்கே போய் நின்று போராடுறதுக்கோ, இவங்கெல்லாம் வந்து நீங்கள் நீட் எக்ஸாம் இப்போ அந்த நீட்டுடைய வினாத்தாள் வந்து கசிஞ்சதுனால இந்தியா முழுக்க ஒரு பெரிய போராட்டத்தை உருவாக்கணும்னு நினச்சாங்க. தமிழ்நாட்டில் டுபாகோர இயக்கங்கள்லாம் ஒன்றா சேர்ந்துச்சு. ஒரிஜினல் போராட்டம் வந்து டெல்லியில் மட்டும்தான் நடந்தது. அங்கேயே சில பேர் உள்ளே வந்தான். என்ன பிரயோஜனம்? உச்சநீதிமன்றம் தெரிய சொல்லிடுச்சு. நமக்கு எதை அதிகபட்சமாக நம்புகிறோம்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நம்புறோமா இல்லையா? சட்டத்தை மீறி நீங்கள் நானும் என்னம்மா பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க? நான் கத்தி எடுத்து வெட்டிக்க போகிறோமா? நம்ம முதலமைச்சரையும் சிவகுமார் அந்த கர்நாடக முதலமைச்சரையும் நான் கத்தியில் சண்டை போடுறாங்களா, இல்லை துப்பாக்கியில் சண்டை போடணும்னு நினைக்கிறாங்களா? அவங்க ஒரு விஷயத்த இப்படி தான் வந்து இலங்கை தமிழர்கள் பிரச்சனையில் இந்த அரசியலால தான் இலங்கை தமிழர்கள் செத்து போனது காரணமே முக்கியமாக இருந்துச்சு. இந்த கருணாநிதின்னு ஒரு ஆள் அன்னைக்கு முதலமைச்சர் இருக்காரு. இவங்கெல்லாம் ஒரு டீமாக ஒன்று வைகோலேருந்து ஆரம்பித்து ஒரு டீமாக சேர்ந்துக்கிட்டு தனியாக ஒரு அமைப்பு ஆரம்பித்தாங்க. அந்தால எல்லாரும் கொண்டு போய் அந்த பின்னாடி உட்காந்தாங்கன்னா, அழுத்தம் கொடுத்துருந்தாங்கன்னா நிச்சயமா அந்த வந்து போராட்டம் வெற்றி பெற்றிருக்கும். இவங்களை வந்து அந்த 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 மாதிரி அழிவு பாதைக்கு போயிருக்காது. அந்த போராட்டமே, அந்த போரே நடந்திருக்காது. ஆனா இவங்க எல்லாம் எதிராக நின்றுக்கிட்டா இந்த ஆளுக்கு எப்படின்னா கருணாநிதி கோவம் வந்துச்சு. ஆஹா, நமக்கு எதிராகவே நீங்க நடத்துறீங்களாடா, சாவட்டம் விட்ற அப்படியே விட்டா. அதான் உண்மை, புரியுதுங்களா? அன்னைக்கு இவங்க எல்லாரும் வீரமணியில ஆரம்பிச்சு எல்லாரும் ஒருங்கிணைச்சு போய் அதே முதலமைச்சர் வீட்டில் உட்கார்ந்துருந்தாங்கன்னா போராட்டம் சக்சஸ் ஆயிருக்கும். 1.5 லட்சம் தமிழர்கள் கொண்டு குவிச்சிருக்க மாட்டாங்க. எத்தனையோ நம்ம தங்கைகள் வந்து தங்கச்சிகள் அக்காக்களை வந்து கற்பழிச்சு இறந்துருக்க மாட்டாங்க. இதையெல்லாம் இவனுக்கு பண்ண சதிதான். எப்பவும் சொல்கிறேன், நீங்கள் முதலமைச்சர்கிட்ட அணுகுங்க. மற்ற முதலமைச்சர் மாதிரியாங்க டம்மி முதலமைச்சராக போன 5 வருஷம் பார்த்தோம் நம்ம. அது டூப்பு முதலமைச்சர். இப்போ இருக்காருல்ல, போய் பேசுங்களேன். ஏன் என்ன தப்பு இருக்குது? இப்போ இருக்க சிஎம்கிட்ட ஏன் பேசணும்னா உங்களை வீட்டு வாசலில் விட மாட்டேன்னு சொன்னாரா? கோரிக்கை வைங்க, மனு எடுத்துகிட்டு போங்க. வான்னு கூப்பிட்றதுக்கு ஆள் இல்லைன்னா அப்புறம் நீங்கள் போராடுங்க. போராட்டத்தை தப்பா நீங்களே ஒரு கணக்கு போட்டு வச்சு அந்த போராட்டத்தை நிறுத்து போறதுக்கு வேலை பார்க்குறீங்க. உங்க அரசியலுக்கு ஒரு நாள் போராட்டத்துக்கு நீங்க ஒட்டுமொத்த தமிழருடைய பிரச்சனையை தீக்கிற மாதிரி இல்லை, மொத்தமா முடிச்சு விட்டு போகணும்னு நினைக்கிறீங்க. அதான் உண்மை. விஜய் பின்னாடி நீங்க வந்து அனுபவிச்சா கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். ஏன்னா அவரும் அதுதானே விரும்புறாரு. அவருக்கு நான் யார் எங்க போய் கேட்க போறாரு? என்ன கன்னடக்காரன் அவரு? இப்படிதாங்க அந்த அம்மா இருக்கும்போது கன்னட பாப்பாத்தி சொல்லி 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 ஏண்டா உங்க வக்கரத்துக்கு இல்லாம ஒரு முதலமைச்சர் வந்து உங்களுக்கு முட்டு கொடுக்க முடியும்? போங்க, எல்லா அனைத்து கட்சியும் சேர்ந்து அங்க போய் நில்லுங்க. தலைமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அவன் தானே நல்ல தலைவனா இருக்க முடியும். உங்களுக்கு எல்லாம் என்னன்னா அவர் அவெல்லாம் ஒரு ஆளாயா அப்படி ஒரு ஆளா பார்த்தனால தானே முதலமைச்சர் ஆயிட்டாரு. இப்போ நீங்க எல்லாம் பார்க்காததுக்கு முன்னாடி அடிச்சிட்டாருங்க தான். நீங்க ஒன்னும் ஒருங்கிணைச்சு போய் நின்று கேட்டீங்கன்னா, இல்லைன்னா எந்த நீங்க அவர் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் நான் இது சப்ப கட்டலாம் கட்டல முட்டு கொடுக்கும்னு நம்ம விரும்பல. அனைத்து கட்சி தலைவரையும் பார்த்தாருல்ல. எடப்பாடியை பார்க்கறோம்னா அதுக்கு 1008 பிரச்சனைகள் இருக்கு. அது பின்னாடி ஒரு பெரிய கதை ஸ்டோரி இருக்கு. ஸோ அதனால வந்து இவங்கெல்லாம் ஒருங்கிணைச்சு போகிறதுக்கான துப்பு இல்லை, திராணி இல்லை. அதனால தான் இங்கேருந்து வெளியில இருந்துட்டு எதையாவது பார்த்து கத்துப்பிட்டே கொண்டுதான். சரி, கர்நாடகாவில் ஆனால் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வந்து கர்நாடக முதலமைச்சர் டி கே சிவகுமார் ஒத்துக்கிட்டாரு. அங்கே வந்து கூட்டம் நடந்துருச்சு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு என்ன பிரச்சனை? ஏன் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டேங்கிறாரு? நாங்களே கேட்குறோம், ஆனால் ஏன் கூட்ட மாட்டேங்கிறாரு? எப்போ கூட்டுவீங்களா கூட்ட மாட்டேங்களான்னு முன்னாள் சிஎம் ஸ்டாலின் கேட்குறாரு. சார் நீங்கள் அதுமாதிரி கூட்டியிருக்காங்களா? திமுக கூட்டியிருக்காங்களா? இருக்கும்போது கூட்டியிருக்காருன்னு. இது தாங்க, தானும் படக்கூடாது, அடுத்தவரும் படக்கூடாது. அந்த புத்தி எப்பவுமே திமுகவுக்கு உண்டு.
ஏன்னா அடுத்தவன் பேர் வாங்கிடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. நான் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். நான் கக்கன் ஒருத்தருடைய திரைப்படத்தை எடுத்தேன். கக்கனுடைய வாழ்க்கையை வரலாறு திரைப்படமாக எடுத்தேன். ஓகே. எடுத்த உடனே அப்போது வந்து பெரியாருக்கு பணம் கொடுத்தாங்க. அப்புறம் அப்போ எஸ்வி சேகர் வந்து எம்எல்ஏ இருந்தார். அப்போ அவர் வந்து ஒரு ராஜாஜிக்கு படம் எடுக்க போகிறேன், பணம் கொடுப்பீங்களான்னு கேட்டார். நான் உண்மையாகவே கக்கன்றவன் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் பிறந்தவன். அந்த பிறந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு நிச்சயமாக அந்த மக்களுடைய வாழ்க்கையை வரலாறு தெரியணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க வந்து என்கிட்ட பேரம் பேசப்பட்டது. மறைஞ்சிட்டார் பாவம் அமைச்சர், அதனால் பேர் சொல்ல விரும்பலை. அன்னைக்கு செய்தித்துறை அமைச்சராக இருந்தவர் என்கிட்ட கக்கன் படத்துக்கு நான் பணம் கொடுக்க சொல்கிறேன் தலைவர்கிட்ட சொல்லி, நீ எவ்வளோ பணம் கொடுப்பீங்கன்னு கேட்டவர். கக்கனே வந்து கமர்ஷியல் கிடையாதுயா, அந்த ஆளையும் பாவம் வந்தாலும் படம் எடுத்தோம்னா நம்ம தான் ரோட்டுக்கு போய் நிற்கணும்னு சொல்லி பார்த்தோம், நடக்கலை. உடனே அடுத்த நாள் என்ன பண்ண தெரியுமா, கக்கன் குடும்பத்தை நான் ஷூட்டிங் எடுத்து கிட்டத்தட்ட அப்போவே பெரிய பட்ஜெட் போட்டு பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் தான் அன்றைக்கி என் ஃபங்க்ஷனில் கடந்து ஷூட்டிங்கை துவங்கி வச்சவர். நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் இங்கேருந்து வந்திருக்கிறாங்க. இவ்வளோ விஷயங்கள்லையும் என்ன பண்ணார் கலைஞர், அவங்க வீட்டிலேருந்து கக்கனுடைய ஃபேமிலியிலேருந்து கூப்பிட்டு ஒரு 5 லட்ச ரூபா பணம் கொடுத்து நாட்டுண்மை ஆக்கிட்டு வரேன் அப்படின்ட்டானுங்க. உடனே அவங்கள வச்சு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்கிறார், இவன் எடுக்கிற படத்துக்கு வந்து எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறார். நான் என்ன கமர்ஷியல் படமாக எடுத்தேன், கக்கனுடைய வாழ்க்கை வரலாறு தெரியட்டுமேங்காக 4 பேர் கூப்பிட்டு, ஐயா நீ இதை சொன்னோம் இல்லையா, இந்த திரள் நிதின்னு சொல்கிறீங்கல்ல, அந்த மாதிரி 4 நண்பர்களை கூப்பிட்டு பணம் கொடுக்குறா சாமி, பணம் எடுப்போம், கக்கனுடைய வாழ்க்கை வரலாறு தெரியட்டும், காமராஜர் தெரிஞ்சிச்சு, அம்பேத்கர் ஐயா தெரிஞ்சிச்சு, கக்கனையும் தெரியட்டேன்டான்னு எடுத்தோம். அன்னைக்கு இதே கருணாநிதி குடும்பம் நாசமாக்கிடுச்சு. நான் எடுத்துகிட்டு போய் ஃபிலிம் எடுத்துமா வீட்டுக்கு முன்னாடி போய் கொளுத்தி அதுக்கு ஜெயிலுக்கு போனேன். புரியுதுங்களா? அப்படி ஒரு நாசக்கார குடும்பம் தான் கருணாநிதி குடும்பம். நீங்கள் வந்து அது எதுலேயுமே அவங்க தானும் போகக்கூடாது, அடுத்தனும் பிறக்கக்கூடாது. அப்படியாப்பட்ட குடும்பம் அப்படி தாங்க இருக்கும். அப்படியே முடியல அவங்களால, பதவி சுகத்தை அனுபவிச்சிட்டானுங்களா, அது வந்து வெளியில் மீளவே முடியல அவங்களால. அந்த அவங்க எப்படி சொல்லியதும் புரியல. நான் கொஞ்சம் கோவப்பட்டு ஏதாவது வார்த்தையை விட்டு நல்லா இருக்காதுன்னு பார்க்குறேன். அவ்வளோ மோசமான ஒரு இனம் அந்த இனம், அந்த குடும்பமே அப்படி மோசமான இனம். அதையெல்லாம் பொருட்படுத்த மக்கள் விரும்ப மாட்டாங்க. தெரியும் மக்களுக்கு அவங்க பற்றி. ஓகே சார், மீண்டும் ஒரு நேர்காணல சந்திக்கிறேன். நன்றி. நன்றிம்மா, வணக்கம். கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.